அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமகவுக்கு அதாவது அன்புமணிக்கு கிட்டத்தட்ட 18 தொகுதியை தான் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. கடந்த தேர்தல்ல 23 தொகுதி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த முறை 18 தொகுதி, கிட்டத்தட்ட 5 தொகுதியை குறைச்சிருக்காங்க. இத பார்த்த உடனே பலரும் ஐயோ என்னது அந்த கட்சி தேஞ்சிக்கிட்டே போதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாமகவில் இருக்கவங்களே பல பேரு என்னது போன தடவை 23 கொடுத்தாங்க, இந்த தடவை 18 தான் கொடுத்துருக்காங்க, 5 தொகுதியை பிடிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துகிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் இதைத்தான் கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. திமுகவில் இருக்கவங்களும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழகத்துல மிகப்பெரிய வலுவான ஒரு கட்சியா இருக்கக்கூடிய பாமகவுக்கு வெறும் 18 சீட்டா, ஏற்கனவே கொடுத்த சீட்ல இருந்து 5 சீட்டை குறைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏற்கனவே அமமுக உள்ள வந்திருக்கு, அதனால இவங்களுக்கு குறைச்சாங்களான்னு சொல்லி கேட்டா அதுதான் இல்ல. ஏற்கனவே பாமகவுல இப்ப கிட்டத்தட்ட 2 பிளவா இருக்கு. ராமதாஸ் அவங்க தனியா ஒரு கூட்டணின்னு சொல்லிட்டு சசிகலாவோட சேர்ந்து ஒரு கூட்டணி ஒண்ணு வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க அதிகப்படியான ஒரு சீட்டை அவங்களுக்கு கொடுக்கறதுல தப்பு இல்ல. ஒருவேளை கொடுத்து அவங்க அதுல போக்கஸ் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னா, உள்ளடி வேலைகள் எப்போதுமே ஒவ்வொரு தேர்தலையும் யாராவது ஒரு ஆள் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதிகப்படியான சீட்டு கொடுத்து ஒருவேளை அந்த வெற்றி வாய்ப்பு இதா போச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக 18 சீட்டு கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு அதிக பிரகாசமா இருக்கக்கூடிய தொகுதிகள், அந்த தொகுதிகளை மட்டும் அவங்களுக்கு கொடுத்து அதுல நீங்க முழு கவனத்தை செலுத்தி அதை எல்லாத்தையும் நீங்க வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த 18 தொகுதியில அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு அந்த அதிமுக பாமக தரப்புல இருந்து ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் நீங்க சீட்டை குறைச்சதே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாமகவில் இருக்க ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கதான் செய்யுது. ஆனாலும் இந்த 18 ஏற்கனவே 23ல 5 தொகுதியை ஜெயிச்சாங்க. பல தொகுதிகள்ல 500 ஓட்டு டிஃபரன்ஸ்ல தான் தோத்து போனாங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் சேர்த்துதான் கணக்கு பாட்டுதான் இந்த தடவை இந்த இதை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முறை 5 சீட் இல்லாம அதிகப்படியான எம்எல்ஏக்களை இவங்க ஜெயிச்சு வரும்போது அடுத்த முறை மறுபடியும் 23, 27, 30 அப்படின்னு சொல்லி அதிகப்படியான சீட்டுகளை கேட்கறதுக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இந்த 18 தொகுதியில அதிகப்படியா அவங்க ஜெயிக்கிறதுக்கு அவங்க உழைக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு பியூட்டினா, 1991ல இருந்து 2024 வரையிலுமே, 2021ன்னு வச்சுக்கோங்க, அது வரையிலுமே பாமக நிறைய தேர்தல்களை செஞ்சுட்டாங்க. நிறைய தேர்தல்கள்ல கூட்டணி இல்லாம எப்படின்னு சொல்லி தனித்தனியா பார்த்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இதுவரை 20 தொகுதிக்கு கீழே அவங்க போட்டிட்டதே கிடையாது. இதுதான் முதல் முறையா பாமக 20 தொகுதிக்கு கீழே அவங்க போட்டிடுறாங்க. இருந்தாலுமே இது கூட்டணி தர்மம், அப்படி எல்லாரும் ஒன்றிணைஞ்சுதான் பண்றாங்க. எப்படியாவது ஜெயிக்கணும். 18 தொகுதியில 18மே ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இதா மாறிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படியான தொகுதிகளை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். அதிமுகவுடைய எண்ணமும் பாஜகவுடைய எண்ணமும் எல்லாம் கூட்டணியில இருக்க எல்லாத்தோட எண்ணமும். குறைஞ்ச தொகுதிகள்னா அதிகப்படியா வேலைகளை அவங்க தனிப்பட்ட முறையிலேயே அவங்க செய்வாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு இது செஞ்சிருக்காங்க. அது இல்லாம உள்கட்சி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. அந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கிற தொகுதிகளை இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இப்ப ஜி.கே. மணி இருக்காரு. இப்ப அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் ஒரு சில பேர் அவங்களுக்கு ஆதரவா இருக்கும்போது ஒரு 100 ஓட்டு, 200 ஓட்டு, 500 ஓட்டு, 1000 ஓட்டுன்னு சொல்லி தெரிஞ்சாவே அது ஒரு பிரச்சனையா வரும். அதே போல சேலம் அருள், சேலம் மேற்கு தொகுதி அங்க பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் சேலத்துக்கு அருளுக்கு ஆதரவா ஒரு சில பேர் இருப்பாங்க. அங்கேயும் ஒரு 500 ஓட்டு, 1000 ஓட்டு, 2000 ஓட்டுன்னு சொல்லிட்டு தனியா பிரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா லாஸ் யாருக்குன்னா அது பாமகவுக்கு தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க அந்த மாதிரி புஷ் பண்ணாம நீங்க ஒரு சில தொகுதிகளை டார்கெட் பண்ணி அந்த இடத்துல அதிகமா வேலை பார்த்தா ஈஸியா நீங்க ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே தான் இப்படி எல்லாம் ஒரு சீட்டை குறைச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில இருக்கிறவங்களும் அதிமுக கூட்டணி அப்புறம் பாஜக அமமுக இப்படி மத்தவங்க எல்லாருமே ஒரு இதை சொல்றாங்க. இருந்தாலும் அந்த சீட்டுகளை கொடுக்குறாங்கல்ல, தொகுதியை ஒதுக்கீடு செய்யறாங்கல்ல, இப்ப நம்பர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க எந்தெந்த தொகுதியில போட்டியிட போறாங்கன்னு சொல்லி சொல்லும் போதுதான் அவங்களுக்கு தெரிய வரும் எந்தெந்த இடம்லாம் பாமகவுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த தடவை பாமக எத்தனை சீட்டு ஜெயிக்க போறாங்க? கடந்த முறை 23க்கு 5 தொகுதி ஜெயிச்சாங்க. இந்த முறை 18க்கு எத்தனை தொகுதியில ஜெயிக்கிறாங்க? ஏற்கனவே ராமதாஸ் ஒரு பக்கம் இருக்காரு, அன்புமணி பக்கம் கட்சியும் ஆம்புலன்ஸும் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் 2 பிரிவா இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு சிக்கல் இருக்கு. இந்த சிக்கலை சமாளிச்சு அன்புமணி எவ்வளவு சீட்டு ஜெயிப்பார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.